உச்சபடத்தில் இருக்கக்கூடிய ஜெயலலிதாவை எதிர்த்தார் அப்படிங்கிற வரலாறு ஆதவ அர்ஜுனாவுக்கு தெரியல. அன்னைக்கு 91-96 ரஜினிகாந்த்ங்கிற ஒரு நபர் சூப்பர் ஸ்டார். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் வந்து ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுத்து நிற்கிறாங்க. அந்த ஆட்சிக்கு மேலே 1000 விமர்சனம் இருந்தாலும் பார்த்தா கேஸ், செருப்பு கழட்டி போடலாம் வழக்கு, சல்யூட் வைக்கலன்னா வழக்குன்னு ஒரு என்ன சொல்றது, ஒரு சர்வாதிகார ஆட்சி எப்போ இன்னைக்கு நடந்துட்டு இருந்த ஆட்சி. இப்போ ரஜினி வந்து எதிர்த்து அரசியல் பண்றாரு, அரசியல் பேசுறாரு. ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் பாட்சா படத்தினுடைய 100ஆம் நாள் விழாவில் பேசுறாரு. தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் ஆகி போச்சுன்னு பேசுறாரு. அடுத்த நாள் காலையில் ஆரம்பிக்கிறப்பனே அந்த பதவி வந்து நீக்கிறாங்க. அதற்கு பிறகு வந்து முதலமைச்சர் வாய்ப்பு கதவு தட்டுதுமாங்களா. உண்மையிலேயே கதவை தட்டியது யாருன்னா மூப்பனார் சொல்றாங்க. நீங்க தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டுங்க, நீங்க நில்லுங்க, நாங்க சப்போர்ட் பண்றோங்கிறாங்க. ஆனால் தயங்குறாரு, வேண்டாம் நமக்கு அரசியல் வேண்டாம், படிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால என்ன பண்றாருன்னா குரல் கொடுக்குறேன்றார். அப்போ தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. தமிழ்நாட்டில் மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தால் ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாதுன்னு அந்த தேர்தல் அதிமுகவுக்கு மரணடி. ஜெயலலிதாவே 2 தொகுதியில் நின்று தோத்து போறாங்க. வருகூர் காங்கேயம். இதெல்லாம் வரலாறு. ஜெயலலிதா உச்சபட்சத்தில் இருந்த நேரத்தில் ஜெயலலிதாவை எதிர்த்த ஒரு அரசியல் பேசியவர் வந்து ரஜினிகாந்த். விஜய் அப்படியா? விஜய் வந்து பாஜகவை பற்றி பேச மாட்டேன், ஒன்றிய அரசு சொல்ல மாட்டேன், பயம், எதுக்கெடுத்தாலும் பயம், உனக்கு பிரச்சனை இருந்தால் நீங்கள் பேச மாட்டீங்க, சென்சார் பிரச்சனை இருந்தால் பேச மாட்டேன். அன்றைக்கி போல்டாக எல்லா விஷயத்துக்கும் பதில் சொன்னார்ல. சிஐஏ வர்றப்ப அவர் சொன்ன கருத்துக்களில் வந்து மாறுபட்ட கருத்தாக இருந்தாலும் அவரோட ஸ்டாண்ட் எடுக்கிறார். இதில் பாதிப்பு இருக்காது, பாதிப்பு இருந்தால் நானே வந்து நிற்பேன். பாஜக எதிர்க்க வேண்டிய இடத்துல எதிர்க்கிறாரு, ஆதரிக்க வேண்டிய இடத்துல ஆதரிக்கிறார். வள்ளூர் காவி சாயம் பூசுறீங்களா, எனக்கு பூச பார்க்குறீங்களான்னு கேட்குறாரு. அதே பாஜக ராமர் கோயில் தந்திரப்ப ஆதரிக்கிறார். அப்போ தன்னுடைய ஸ்டாண்டில் வந்து ஒரு முடிவு எடுக்கிறார்ல, இந்த முடிவு எடுக்கக்கூடிய தைரியம் தரானி உனக்கு இருக்கா? நல்லதோ தப்போ, பாஜக எதிர்ப்போ பாஜக ஆதரவோ சொல்கிற துணிச்சல் இருந்துச்சு உனக்கு இருக்கான்ற.